இன்றைக்கு தமிழக மகளிர் ஆணையத்திடம் ஜாய் கிறிஸ்டில்லா கிளைண்ட் அவங்க மாதம்பட்டி ரங்கராஜ் என்பவர் தன்னை திருமணம் செய்து தனக்கு ஒரு குழந்தையை கொடுத்துவிட்டு என்னை ஏமாற்றிவிட்டு சென்று விட்டார் என்ற ஒரு கம்ப்ளைண்ட், சீட்டிங் கம்ப்ளைண்ட் கமிஷனர் ஆஃபீஸில் கமிஷனை சந்தித்து 1.5 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம். அந்த கம்ப்ளைண்டோட நிலவரம் இன்னைக்கு வரையும் அந்த கம்ப்ளைண்ட் எங்கே இருக்குன்னே தெரியல. 1.5 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்த கம்ப்ளைண்ட்டு இதுவரையும் கூப்பிட்டு விசாரிக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக அடையாறுலேருந்து ஃபோன் பண்ணி, அடையார் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணி எங்கள் ஜூரிஸ்டிக்ஷனில் இது வரலங்க, எங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட்டை சொல்லியிருக்காங்க விசாரிக்க சொல்லி, ஆனால் எங்கள் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு வரல அப்படின்னு ஜாய் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதே போல் திருவான்மூரில் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணி எங்கள் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு வரல அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணி எங்கள் ஜூரிஸ்டிக்ஷனில் வரல. எல்லா காவல் நிலையங்களும் ஜாய் அவர்களை தொடர்பு கொண்டு காவல் அதிகாரிகள் எங்கள் எல்லைக்கு வரல அப்படின்னு சொல்கிறாங்க. கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு எந்த எல்லைக்கு வருது, எந்த காவல் நிலையத்துக்கு வருதுன்றது கமிஷனர் ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் சரியான காவல் நிலையத்துக்கு அவங்க அனுப்பல, நடவடிக்கையும் எடுக்கல, எந்த ஒரு விசாரணையும் தொடங்கப்படலை. அதன் பின்பாக 1000 லைட்ல இருக்க கிரைம் அகெயின்ஸ்ட் விமன் அந்த செல் பார்க்குற டெப்டி கமிஷனர் அவங்க கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தோம். அவங்க ஒரு 4 நாள் கழிச்சு அந்த கம்ப்ளைண்ட்டை கூப்பிட்டு விசாரிச்சாங்க. ஜாய் அவர்களை காலையில் 10 மணிக்கு கூப்பிட்டு தொடங்கின விசாரணை சாயந்தரம் 5 மணி வரை அந்த விசாரணை போச்சு. ஒரு பிரெக்னென்ட் விமன் தண்ணி கூட கொடுக்க முடியாத ஒரு சூழல்ல அங்க இருந்தாங்க காலையிலிருந்து சாயந்தரம் வரையும். விசாரணை முடிந்த பின்பாக நாங்கள் யாருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்தோமோ அவரை கூப்பிட்டு விசாரிச்சாங்களான்றது எங்களுக்கு இன்ன வரையும் தெரியாது. ஆனால் ஊடகத்தின் மூலமா எங்களுக்கு தெரிய வந்தது என்னன்னா, அவரை கூப்பிட்டு அந்த மாதம்பட்டி அவர் ரங்கராஜை கூப்பிட்டு விசாரித்ததாகவும், அவர் வெளியே போகும்போது லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி பின்னாடி கேட் வழியா ஊடகத்துக்கு யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்கு அமைச்சா மாதிரி எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சது. 1.5 மாசமாக கொடுத்த கமிஷனர் அலுவலகத்தை கொடுத்த வழக்குல கம்ப்ளைண்ட்ல எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காதனால நாங்க இன்றைக்கு மகளிர் ஆணையத்தின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து, தமிழக அரசின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து இன்னைக்கு ஜாய் கிறிஸ்டில்லாவுக்காக ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில் நான் வந்திருக்கேன். ஏனென்றால் இவங்க திருமணம் செய்து 2.5 வருடமாக அவங்களோட குடும்பம் நடத்திவிட்டு ஒரு குழந்தைமை கொடுத்து விட்டு சென்று விட்டார். அவர் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் எல்லா ஊடகங்கள்லயும், எல்லா யூடியூப் சேனல்ல எல்லா ஊடகங்களும் பார்த்திருப்பீங்க. இந்த வழக்கு நான் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச வழக்கு. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர் ஒரு குற்றத்தை செய்துவிட்டு அவர் மீது காவல்துறையில் நாம் கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு கூட, புகார் அளித்த பிறகு கூட இன்று வரையும் ஒரு நடவடிக்கையை எடுக்கவில்லை என்றால், சாதாரண படிக்காத கிராமப்புறங்கள் இருக்கின்ற பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற வன்முறைகள், குற்றங்கள், அந்த பெண்களுக்கு எதிராக செயல்படுகின்ற ஆண்கள் மீது எப்படி காவல் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்பது எனக்கு மிகப்பெரிய சந்தேகம். ஒருவர் ஏமாற்றுவார், ஒரு குழந்தையை கொடுப்பார், அவர் இந்த சமுதாயத்தில் எங்க வேணாலும் சுற்றி கொண்டே இருப்பார். அவர் மீது எந்த ஒரு கம்ப்ளைண்டோ எந்த ஒரு புகாரோ எடுக்கப்படாது, விசாரிக்கப்படாது என்றால் அது எனக்கு மிக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவும் ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு வழக்கறிஞராக எனக்கு அதிர்ச்சியாக இருக்கின்றது. இது போன்ற குற்றங்கள் எந்த பெண்ணுக்கு எதிராக நடந்தாலும் காவல் அதிகாரிகள் உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் தமிழக அரசாங்கமும் தொடர்ச்சியாக அறிவுறுத்தல் கொடுத்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் எங்கோ ஒரு இடத்தில் தவறுகள் நடந்து கொண்டே இருக்கின்றது, அது களையப்பட வேண்டும். இந்த பிறக்காத ஒரு குழந்தைக்கு நீதி கிடைக்க வேண்டும். இந்த குழந்தை என்ன பாவம் செய்தது, இந்த குழந்தை என்ன தவறு செய்தது, அது சம்பந்தப்பட்டவர் நீதிமன்றத்தில் சிவில் வழக்குகளை தாக்கல் செய்து கிரிமினல் குற்றத்திலிருந்து தப்பிப்பதற்காக 2 வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தால் அதில் கூட நீதியரசர் அவர்களுக்கு எந்த ஒரு ஸ்டே கொடுக்க மாட்டேன் என்று மறுத்துவிட்டார். ஏனென்றால் அந்த பெண் எழுப்பியது மிக சீரியஸான ஒரு கேள்வி, சீரியஸான ஒரு வழக்கு. இதில் நீங்க சிவில் கேஸாக நீங்க தாக்கல் செய்திருக்கிறீர்கள், நான் இந்த ஸ்டே தரமாட்டேன், நீதியரசர் மறுத்துவிட்டார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாங்க மகளிர் ஆணையத்தை வந்திருக்கோம். ஏன்னா இவங்க பிரெக்னன்சியோட அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்காங்க, குழந்தை எந்த நேரத்துக்கும் பிறக்கின்ற ஸ்டேஜில். இந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வரும்போது தன் தகப்பன் யார் என்று தெரியாத ஒரு சூழல் இந்த தமிழகத்தில் நடக்கக்கூடாது. இந்த பூமி என்பது பெண்களை பாதுகாக்கின்ற, போற்றுகின்ற ஒரு தமிழகம். இங்க இருக்கின்ற ஒவ்வொரு பெண்ணையும் பாதுகாக்க வேண்டியது எல்லாரோட கடமையும் கூட. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.